Hello friends, welcome to ARK Diaries. ஐயப்பக்கத்தில் இருக்க 360 Automotive ஷாப் தான் வந்திருக்கோம். இவங்க கூட நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 ஸ்ட்ரோக் சூப்பர் பைக் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். பட் இவங்களோட வண்டி YAMAHA R15 வெர்ஷன் இந்த பைக் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா பார்த்தீங்கன்னா யூனிக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் இந்த ஃபுல் செட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். BMW மாதிரி இன்ஸ்பயர்டு இவங்களே வந்து பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது ப்ரோ. மோஸ்ட்டாக இந்த ஐயப்பக்கம் தாண்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பெயிண்டிங்லேருந்து ஒரு விஷயமும் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீபில்ட் பண்ண போகிறாங்க. ப்ரோ, ஸோ நீங்கள் சொல்லிவிடுங்க, நம்ம ஷாப்பை பற்றி சொல்லிவிடுங்க ஃபஸ்ட்டு. அம்பத்தூர் ஐயப்பக்கம் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ்ங்க ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. நம்ம இந்த வண்டி R15 வந்து வெர்ஷன் 1ங்க. ஆல்ரெடி இதில் நான் உங்களோட வீடியோவில் பார்த்தாச்சுங்க. இந்த வண்டியில் இப்போ இன்ஜின் ஒர்க் வந்து பண்ண போகிறோங்க. இது ஆல்ரெடி வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டூரிங்கில் யூஸ் பண்ணியாச்சு. இன்ஜினில் ஃபுல் கம்ப்ளீட் டம்மு போயிடுச்சு, கிராங்க்லாம் வீக் ஆகிடுச்சு, மாத்திரம். ஓகே ப்ரோ, இப்போ வெர்ஷன் 2 வெர்ஷன் 3, ஏன்னா இப்போ நம்ம வெர்ஷன் 1 இது இந்த பைக் ஸ்டாப் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம 10-12 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குதா? கிடைக்குது. இப்போ நீங்கள் இன்ஜின் ஒர்க் எல்லாமே வாங்கியிருக்கீங்கல்ல, எவ்வளோ நாள் ஆச்சு வெயிட்டிங் பீரியட்? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு 15 நாள் வெயிட்டிங் பீரியட் ஆச்சுங்க. கிடைக்குதுன்றது வந்து வெர்ஷன் 1க்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். வெர்ஷன் 1ன்றதுனால நாங்கள் இங்கே ஆர்டர் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்தோனேஷியாவில் தான் நமக்கு இங்கே கையில் வரும். நம்ம இங்கே ஆர்டர் போட்டாலே இந்தோனேஷியாவில் தான் நமக்கு தராங்க. இப்போ இங்கே மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் கிடையாது. இல்லை, இங்கே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம இங்கே ஆர்டர் போட்டாலே அங்கே தான் வருது. வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 பைக் கிடைக்குது. ஆனால் வெர்ஷன் 1 பண்ணால் இப்போ ஃபுல்லாக கண்டிப்பாக இந்தோனேஷியாவில் தான் வருது. ஓகே, எவ்வளோ ப்ரோ ஆச்சு நான் வாங்கினது மட்டும்? ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு 16,000 கிட்ட செலவாயிருக்கு. ஓகே, கிராங்கு, போரு, ஃபுல் பேக்கிங் கிட்டு, டைமிங் செயின், ஆயில் சீல் கிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே வாங்கியிருக்கேன். இது என்னென்ன வாங்கியிருக்கீங்க? கண்டிப்பாக பார்த்துலாம். YAMAHA R15 வெர்ஷன் 1க்கு வந்து இன்ஜின் ஃபுல்லாக ரெடி பண்ணுறீங்கன்னா நல்லா வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? இதோங்க ஃபஸ்ட்டு நம்ம கிராங்க்லேருந்து போயிடலாங்க. ஏன்னா கிராங்க் தான் ரொம்ப முக்கியமான ஐட்டம். கிராங்க்லேருந்து போயிடலாங்க. இது கிராங்குங்க. இந்த கம்ப்ளீட் கிராங்க் ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா கிராங்கு, இது கிராங்குங்க. இந்த கிராங்க் ஐட்டம் கம்ப்ளீட் ஒரிஜினலுங்க. இது வாங்கியிருக்கோங்க. இதுக்கு அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போருங்க. இது எல்லாருக்கும் ஜென்ரலாகவே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஐட்டம் தான் இது. போரு எல்லோரும் பார்த்துருப்பாங்க நிறைய பேர். இது போருங்க. ஆமாங்க, கம்ப்ளீட் புதுசுங்க. அப்புறம் இந்த போர் கூட என்னென்ன வரும்னா பிஸ்டன், பிஸ்டனுங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. என்னடா இவ்வளோ ஊண்டு இருக்குது, இது பாருங்கள் எவ்வளோ ஊண்டு இருக்குது பாருங்கள். பிஸ்டனுங்க. பிஸ்டன் கூட ஒரு செட் ரிங்ஸ் வரும். அப்புறம் பிஸ்டன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கேஸ்கெட், போரோட கேஸ்கெட் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது டைமிங் பேடுன்னு சொல்லுவோம். டைமிங் பேட் 2, லெஃப்ட் ரைட் பேட் 2, ஒரு டென்ஷனருங்க, டைமிங் டென்ஷனர். அப்புறம் ஆயில் சீல் எல்லாமே இது வந்து அவுட்ரு ஃபிட்டிங் தாங்க. இதெல்லாம் வெளியே வரது தான் ஆயில் சீலு. எல்லாமே கிளச் ஆயில் சீலு, அப்புறம் வந்து கீர் ராட் ஆயில் சீலு, இந்த மாதிரிங்க. டைமிங் செயினுங்க. இது சென்ட்ரு கேஸ் பேக்கிங். சென்ட்ரு கேஸ் பேக்கிங் வந்து கிளச் கேஸ் பேக்கிங், கிளச் கேஸ் பேக்கிங்க. அவ்வளோதாங்க. இதான் இப்போதைக்கு நம்ம வாங்கியிருக்க ஐட்டம். ப்ளஸ் இது இல்லாமல் கிளச்செல்லாம் வீக்காக இருக்குது. கிளச்செல்லாம் கழட்டிட்டு பார்த்துட்டு ஒரிஜினல் செட்டே சொல்லியிருக்கோம், வந்துடும். அதுவும் வந்துடும். வண்டி வேலையை ஆரம்பித்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கப்போ கிளச்செல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக போட்டுடலாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 சொன்னீங்க இது எல்லாமே வாங்குறதுக்கு. YAMAHA R15 வெர்ஷன் 1 பைக் இவ்வளோ செலவு பண்ணுறது வந்து ஒர்த்து? இது எங்களுக்கு ஒர்த்துங்க, எங்கள் வண்டிக்கு. ஏன்னா இதை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது வந்து ஒரு யூனிக் பீஸுன்றது. ஏன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா மைலேஜ், ஹெவி மைலேஜ். வினோத் ப்ரோ, ஸோ இந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒரு 16,000 ஆயிருக்கு. ஆமாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 நிறையா வந்துருச்சு. வெர்ஷன் 1க்கு இவ்வளோ செலவு பண்ணுறது ஒர்த்தா? ஏன்னா இப்போ நீங்கள் பொருளே ஆல்மோஸ்ட் 16,000 சொன்னீங்க. இன்னும் கிளச் பிளேட்டு கழட்டணும், அதுக்கப்புறம் இன்னும் டயர்ஸ் இந்த மாதிரி நிறையா மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா ரேட் எங்கேயோ போகும். ப்ளஸ் லேபர் சார்ஜ் எல்லாமே. நீங்கள் மெக்கானிக்காக இருக்கனால ஓகே. பட் இப்போ அடுத்தடுத்த பைக்கு அப்டேட் வந்துருச்சு. வெர்ஷன் 1க்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணுறது வந்து ஒர்த்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெர்ஷன் 1க்கு செலவு பண்ணோன்னா இந்த வண்டி ரொம்ப ஒர்த்து. ஏன்னா எங்களுக்கு இது ஸ்பெஷல் ப்ளீஸு. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா இது பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாயிருக்குங்க. ரெண்டாவது மைலேஜ் சூப்பராக இருக்குங்க. மைலேஜ் இது ஆல்மோஸ்ட் ஒரு 75+ தருதுங்க எங்களுக்கு. அப்படி தரப்போ இது ரைடிங் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. ரெண்டாவது இன்னொன்று பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறீங்க இல்லையா, அது பாருங்கள். இது மேட் இன் இந்தோனேஷியா தான் இருக்கும் பாருங்கள், ஜகாட்டா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டில், அதாவது இதுவே இங்கே மேனுஃபேக்சரிங் இல்லைன்றனால இது அங்கேருந்து எங்களுக்கு வர வச்சு தராங்க ஸ்பேர் பார்ட்ஸில். இப்போ இது வந்து வர வச்சு தரதுனால எங்களுக்கு இது வந்து இன்னும் ஒரு
ஒர்த்தான ப்ராடக்ட் இது. இப்போ இங்கே எங்கேயுமே வாங்குறதை விட அது அங்கேருந்து வருது, இன்னும் நல்ல ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்கும். கிராங்க்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், போர்லாம் நல்லா பக்காவாக இருக்கும். உங்களுக்கு நாய்ஸே டிஃப்ரெண்ட் ஆகிடும். நீங்கள் வண்டி வேலை முடித்த பிறகு நாய்ஸை பாருங்கள், நீங்கள் ஓட்டி பாருங்கள். ஓகே ப்ரோ, இப்போ ஒரிஜினல் இப்போ எல்லாமே இது இந்தோனேஷியாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே வந்து இப்போ மாட்டினதுக்கப்புறம் ஸ்டாக் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா இல்லை அதோட இது நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட இது நல்லாவே இருக்கும். நீங்கள் வெர்ஷன் 1ல் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறத விட அது பெட்டராகவே இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இவ்வளோ ரெடி பண்ணுறோம்ல, செலவு பண்ணி ரெடி பண்ணுறோம், எவ்வளோ 1000 கிலோமீட்டர்ஸ் இதுக்கப்புறம் ஓடும் இல்லை ரைடரை பொறுத்து இருக்கா, ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்கா? ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணுறவங்க, இதை அடிக்கடிக்கு வீலிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ரெடி பண்ண கொஞ்ச நாள்லேயே ஒரு 20,000-30,000 கிலோமீட்டரில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, வந்து எப்படின்னா ஆயிலு, கிளச்சு கரெக்டான டைமிங்கில் மாற்றுறது, கூலண்ட் ஆயில் செக் பண்ணுறது, ரெகுலராக வந்து வண்டி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே வண்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை மாற்றி நம்மளுடைய அப்ராக்சிமேட்லி கிலோமீட்டர் இன்னும் ஒரு 70,000-80,000 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலான்னு ஒரு ஐடியா. ஆல்ரெடி வண்டி ஒரு 1 லட்சம் ஓடின வண்டி தான். 1 லட்சம் ஓடி 40,000 ஓடி 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி. இப்போது தான் போர்லேயே கை வைக்கிறோம். அப்போ இது வண்டியில் வந்த போர் இதே மேக்கில் இருக்கிற போர் தான் அது. அப்போது அதே மேக்கில் இருக்கிற போரை திருப்பி போடுறோம். அப்போ இது எந்த அளவுக்கு ஓடும் நீங்களே வச்சுக்கோங்க. மினிமம் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி கிலோமீட்டரே ஒரு 70,000 கிலோமீட்டரில் கண்டம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10,000லேயே கண்டம் பண்ணிடலாம். வண்டி ரெடி பண்ணி உடனே கூட கண்டம் பண்ணிடலாம். பட் ஆனால் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80,000-70,000 வரைக்கும் சாலிடாக ஓடும். இப்போ நம்ம பைக்கில் இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் புது பைக் வாங்குற மாதிரி தான் அந்த பிரேக் ஆல்மோஸ்ட்டுங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் சொல்கிறது தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து புது வண்டி எடுத்து நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் திருப்பி ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி கான்செப்ட் தான் இப்போ இதுக்கும். இப்போ இதெல்லாம் மாற்றினோடனே இதுலேருந்து வர ஸ்க்ரப்பரு டேமேஜ், இதுலேருந்து வர பிசுறுலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆயிலில் தான் வந்து இறங்கும். அப்போ ஆயிலில் வந்து இறங்குன்றப்போ கண்டிப்பாக அந்த டைமுக்கு ஆயில் சர்வீஸு ஒரு 1000 கிலோமீட்டர்ஸில் கண்டிப்பாக பண்ணிடணும். பண்ணால் தான் நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வெர்ஷன் 1க்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஐட்டம் எல்லாமே கிடைக்குதுன்னு சொன்னீங்க. வெர்ஷன் 1 ஏதாவது கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டி மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னா வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா வெர்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட RX 100 மாதிரி செலவு வந்து உங்களுக்கு கம்மி தான். ஒன் டைம் பண்ணிட்டீங்க, ஏதோ இந்த 16,000 இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே ரொம்ப ரேரு. அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாட்டினு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது இல்லைனாலும் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது, நீங்களே ஓட்டி பார்த்தீங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து அடுத்த ரைடு பெரிய ரைடு இருக்குன்றதுனால இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். ப்ரோ, இப்போ YAMAHA R15 வெர்ஷன் 1 வந்து இன்ஜின் பிரச்சனைக்கு வருது. இப்போ நம்ம பொருள் வரத்துக்கே பார்த்தீங்கன்னா 15 நாள் கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளச் பிளேட் இதாக கழிச்சோம்னா இதோட பொருள் போயிருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் தெரியும் எல்லாமே. ப்ளஸ் நீங்கள் எல்லாமே இப்போ பொருள் கிடைச்சதுக்கப்புறம் இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 days ஆகும். ஓகே, எல்லா பொருளும் கிடைச்சிச்சுன்னா 3 daysங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள் வந்து நாங்கள் எங்களுக்கு வேணுன்றது வந்து இதுதான் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணி வாங்கினதுனால தான் இந்த டைமிங். இப்போ ஒரு சிலர் வந்து பரவாயில்ல எனக்கு இதுவே கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்களா இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு கிடச்சிரும், பொருள் இங்கேயே இருக்குது, ஸ்டாக் இருக்குது, வாங்கி மாட்டிக்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு இதுதான் வேணுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணி வாங்கினதுனால தான் இவ்வளோ டைம் எடுத்துது. அப்போனா இங்கே லோக்கல்லையும் கிடைக்குதா? கண்டிப்பாக கிடைக்குதுங்க. பட் ஆனால் இந்த பொருள் கிடைக்காது, இந்த குவாலிட்டி இருக்காது, இந்த பில்ட் குவாலிட்டி இருக்காது. இது வந்து எப்படி பார்த்தாலும் இதோட பில்ட் குவாலிட்டி வந்து திருப்பி இதேமாதிரி ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். இங்கே இருக்கிறது குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இங்கே இருக்கிறது வந்து ஒரு இதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எல்லா பொருளும் வந்து ஒரு 3 days கண்டிப்பாக ஒரு 3 நாளில் முடிச்சிடலாங்க. தாராளமாக எடுக்கலாங்க. கண்டிப்பாக எல்லா பொருளும் கிடைக்குதுங்க. உங்களுக்கு மற்ற எல்லா பொருளும் காமன் தான். பட் ஆனால் இந்த இன்ஜின் சாமான் மட்டும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2க்கும் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே மேட்ச் ஆகும். ஒரு சிலது மட்டும் தான் மாறும். ஆமாங்க, இது ஃபுல்லாக தூள் உடஞ்சிருந்தது, நீங்கள் பார்த்தீங்க. ஆல்மோஸ்ட் 30,000 கிட்ட சொன்னாங்க. அதுவும் ஒரு 2-3 months ஆகும்னு சொன்னாங்க வரத்துக்கு கைக்கு. அதை வெல்டிங் பண்ணி அதை வந்து அலுமினியம் டிக் பண்ணி அதை ரெடி பண்ணி வீலை வந்து மிஷினிங் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ வீலை ஏற்றிருக்கோம். அதோட வீடியோஸ் உடஞ்சி இருந்தப்போ வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இதை பற்றி செப்பரேட்டாக பார்ப்போம், இந்த பெனலி பைக்கை பற்றி செப்பரேட்டாக பார்ப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணது எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 4,500 5,000 கிட்ட ஆச்சுங்க. அது வெல்டிங் ப்ளஸ் மிஷினிங் எல்லாம் சேர்த்து. அது விஎன்சியில் தான் பண்ணோம். அந்த ஹோல்ஸ் பண்ணுறது சிஎன்சியில் தான் பண்ணோம். அந்த ஹோல்சிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயாலாக வச்சு அது அவங்க செட்டிங் ஏதோ சொன்னாங்க. லேத்துக்காரங்கிட்ட அந்த அளவுக்குலாம் நம்ம டீட்டெயில் கேட்கல. போனோம் கொடுத்தோம். ஒரு ஹோல்ஸ் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3,000 ரூபாயிலேருந்து 1,200 கிலோ வரும்னாங்க. சரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ஸ் போட்டு கொடுத்தாங்க.
எல்லாம் பக்காவாக இருக்குது. பக்காவாக இருக்குது. வண்டி யூஸே பண்ணிட்டாரு. ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு தான் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸ்ப்ராக்கெட் கம்ப்ளைண்ட் இருந்தது. சரி ஒரு 10 நாள் வீல் எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரேன்னாரு. 10 நாள் கழிச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டு இருக்கோம். நம்ம பைக்கை பற்றி செப்பரேட்டாக பார்ப்போம். கண்டிப்பாக. ஸோ YAMAHA R15 வெர்ஷன் 1 பைக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் உங்கள் பைக்கை சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப்பை கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு வீடியோ பைக் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? கண்டிப்பாக லேபரில் கம்மி பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே. எங்களால் முடிஞ்சதை லேபரில் என்ன பெனிஃபிட் பண்ணுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக வந்து 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் வாங்க. வரவங்க நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பைக் வீடியோவில் நம்ம பண்ணுறாங்க. பை ஃப்ரெண்ட் யாருக்கு